ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சிட்டுக்குருவி கதை கேட்போமா? கதையை கவனமாக கேளுங்க. கதையோட முடிவில் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லணும். ஒரு காட்டில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி பறந்து திரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த சிட்டுக்குருவிக்கு பள்ளிக்கூடம் போய் கணக்கு பாடம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையான். அதுக்கு ஏன் அந்த ஆசை வந்துச்சு தெரியுமா? காட்டில் பறவைகள் மரங்கள்லாம் எத்தனை இருக்குன்றதை எண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சான். அதோட விருப்பத்தை தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு சிட்டுக்குருவி. அம்மா, எனக்கு ஒரு ஆசைம்மா. என்ன ஆசைமா? நம்ம காட்டில் எத்தனை மரம் எத்தனை பறவை இருக்குன்னு எண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா. அப்படியா? நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்லவா? சரிங்கம்மா. நம்ம காட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குது. அங்கே 1ஆம் வகுப்பு ஜன்னல் கம்பியில் போய் உட்காந்து கணக்கு பாடத்தை நீ கவனிச்சிட்டு வா. ஓகேம்மா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். 1ஆம் வகுப்பு ஜன்னல் கம்பியில் அமர்ந்தது சிட்டு. வகுப்பில் சிறுவர் சிறுமியர் வரிசையாய் அமர்ந்து படிப்பதை கவனித்தது. அன்று கணக்கு பாடம்தான் முதல் வகுப்பில் நடந்தது. பல வண்ணப்பந்துகளை மேஜையில் அடுக்கி உற்சாகம் பொங்க கற்பித்த ஆசிரியை. அதை கூர்ந்து கவனித்தது சிட்டு. வாய் விட்டு பாடங்களை சொல்லி பழகியது. 1 2 3 4 5. தொடர்ந்து எண்களை சொல்லிக் கொடுத்தார் ஆசிரியை. அதை கூர்மையாக கவனித்தது. கற்ற பாடத்துடன் மாலை காட்டை நோக்கி பறந்தது சிட்டு. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேம்மா. ஓகே செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டு வந்த? 1ன்ற நம்பரை நான் கற்றுக்கிட்டேம்மா. மறுநாள் மீண்டும் வகுப்பில் அமர்ந்தது சிட்டு. 1 யாவர்க்கும் தலை 1, 2 முகத்தின் கண் 2, 3 முக்காலுக்கு கால் 3 என்று கடுமையாக முயற்சி செய்து 2, 3, 4 என எண்களை மனப்பாடம் செய்து பழகியது சிட்டு. ஒரு வாரம் கடந்தது. காட்டில் மரங்களை எண்ணும் ஆசையில் சிட்டு. 1. அச்சச்சோ, அடுத்த எண் மறந்து போச்சே. அதோ அங்கே பாரு, மரத்தில் எத்தனை காகம் உட்கார்ந்துருக்குன்னு. அதில் எத்தனை காகம் இருக்குன்னு என்ன பார்ப்போம். 1, அப்புறம் 1, அதுக்கு பக்கத்தில் 1, அதுக்கு அடுத்தும் 1. தடுமாறியது சிட்டு. நம் சிட்டு பள்ளிக்கு செல்வது போல தெரியுதே. ஆமாங்க, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகுது. ஆனால் மனசில் தான் எதுவுமே பதிய மாட்டேங்குது. அப்பா, நான் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததான்ப்பா கற்றுக்கிட்டேன். செல்லம், என்ன கற்றுக்கிட்ட? 1 கற்றுக்கிட்டேன்ப்பா. படிப்பு வரலன்னு சொன்னியே, அப்புறம் 1 மட்டும் எப்படி கற்றுக்கிட்ட? இதே மாதிரி தினமும் பள்ளிக்கு போ.